அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். அருமையானவர்களே, சத்தியவசன நிகழ்ச்சியின் ஊடாக ஆண்டவருடைய வேத வசனத்தை ஆவியானவருடைய துணையை கொண்டு நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வருகின்றார். உங்களுடைய கடிதங்கள் மூலமாக அநேகர் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக தொடப்படுகிறதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம், பிரார்த்தனை செய்து வருகின்றோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியங்களை தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தாவீதின் வாழ்க்கையிலே சிறந்த பண்புகள், இதுதான் இந்த நாளின் திருமறை செய்தியாகும். தாவீதின் வாழ்க்கையிலே அநேக பண்புகள் காணப்பட்டது. பண்புகளை குணங்கள் என்று சொல்வது உண்டு. உலகத்தினுடைய அணுகுமுறைக்கும் ஆண்டவரின் அணுகுமுறைக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் காணப்படுகின்றது. உலகத்திலே பணம் இருந்தால் அவனை மக்கள் மேன்மைப்படுத்துவார்கள், அதிகாரம் இருந்தால் அவனை சுற்றி வருவார்கள். அதே சமயத்திலே மனித பலம் இருந்தால் அவனை மக்கள் ஆதரிப்பார்கள். இதுதான் உலகத்தினுடைய மதிப்பீடாகும், அணுகுமுறையாகும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே திருமறை வசனங்களை வாசித்தால் ஆண்டவரின் அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமாக காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய உள் வாழ்க்கை வைத்து அல்லது அவனுடைய இருதயத்தை வைத்து, அவனுடைய உள் எண்ணங்களை வைத்து, அவனுடைய தன்மையை வைத்து அவனை அவர் மதிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தாவீது என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பு சாமுவேல் தாவீதின் வீட்டிலே வந்து அவனுடைய சகோதரர்களை ஒவ்வொருவராக அவன் கவனிக்கும் போது இவன்தான் என்று எண்ணும்போது கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன? நீ முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? அதே போலதான் தாவீதினுடைய பல நல்ல பண்புகள் அந்த அவனை ஒரு மேன்மை உள்ளவனாக கருதக்கூடிய நிலையிலே வைத்தது என்று சொல்லலாம். இந்த பண்புகளை கொடுக்கிற ஆண்டவர், அதை பெற்றுக்கொண்ட சங்கீதக்காரன் அந்த பண்புகளிலே எவ்வாறு வளர்ந்தான் என்பதை சொல்ல நான் விரும்புகிறேன். பண்புகள் நமக்குள்ளே இருக்கின்றன. ஆனால் அழுத்தங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பண்புகளை பல சமயங்களிலே காற்றிலே விட்டு விடுகின்றோம் அல்லது இழந்து விடுகிறோம். இன்றைக்கு தாவீது ராஜாவினுடைய 3 சிறந்த பண்புகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். முதல் பண்பு என்ன? அவன் கர்த்தரின் சித்தம் செய்ய அவன் விரும்பின மனிதனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனிதனாக அவன் காணப்பட்டான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அழகாய் சொன்னார், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அவன் பிரவேசிப்பதில்லை. யார் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறானோ அவன்தான் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லவில்லையா? அதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆகவே சங்கீதக்காரன் கர்த்தருடைய சித்தத்தை அறிய விரும்பின ஒரு நல்ல பண்புள்ளவன். இந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் அலசி பாருங்கள். தேவ சித்தத்தை செய்தவர்களாக வாழ்ந்தீர்களா அல்லது தேவ சித்தத்தை செய்ய முற்படுகிற அடியானாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். பலர் ஆசீர்வாதங்களை விரும்புவார்கள், ஆனால் சிலர்தான் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை விரும்புவார்கள். பலர் என்ன செய்வார்கள் என்றால் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற விரும்புவார்கள், ஆனால் சிலர்தான் கர்த்தருடைய விருப்பத்தை அவர்கள் செய்ய விரும்புவார்கள். தாவீதின் வாழ்க்கையிலே தேவாலயத்தை கட்ட அவன் விரும்பினான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தீர்க்கர் மூலமாய் சொன்ன ஒரு காரியம் என்ன? நீ ஆலயம் கட்ட மாட்டாய், உன் குமாரன் தான்
ஆலயம் கட்டுவார் என்று சொன்னார். ஆகவே நம்முடைய ஆர்வங்கள், விருப்பங்கள் எல்லாம் தேவ சித்தம் என்று எண்ணிவிடக்கூடாது. இந்த கடைசி நாட்களிலே பலர் என்ன எண்ணுகிறார்கள்? மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள், மனதிலே உருவாகுகிற அந்த எண்ணங்கள் எல்லாம் தேவ சித்தம் என்று எண்ணுகிறார்கள். தங்கள் கண்ணுக்கு பிரியமானவர்கள், தங்கள் இருதயத்துக்கு உகந்தவர்களை தேவ சித்தம் உள்ளவர்கள் என்று எண்ணி விடுகிறார்கள். ஆனால் தாவீது ஆலயம் கட்ட விரும்பியது அவனுடைய விருப்பம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? இவன் ஆலயம் கட்டக்கூடாது, அவன் உண்மையாகவே அவனுடைய குமாரன் கட்டுவார் என்று சொன்னார். ஆகவே நான் சொல்வதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். தேவ சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ உலகிலே விருப்பத்தையும் தேவ சித்தத்தையும் அவர்கள் ஒன்றாக்கி காண்கிறதை நாங்கள் பார்க்கிறார்கள். அதை பார்த்து செயல்பட்டு விழுந்து அவர்கள் வழுகி விடுகிறதை என்னுடைய வாழ்க்கையிலே கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆகவேதான் தேவ சித்தம் வேறு, விருப்பம் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்திலே சிலருடைய வாழ்க்கையிலே விருப்பங்கள் தேவ சித்தமாக இருக்கலாம். அது தேவனுடைய கரத்தின் முடிவாக காணப்படுகிறது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து அவனுடைய மரண வரைந்த பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் தேவ சித்தத்தை அவன் அறிந்து கொண்டு செயல்பட முற்படுகிறான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே 7வது வாக்கியத்திலே வசனம் இவ்வாறு சொல்கிறது. அங்கே அபித்தார் என்கிற ஊழியனை அழைத்து ஏபோத் என்கிற வஸ்திரத்தின் மூலமாய் தேவ சித்தத்தை அறிய தாவீது முற்படுகிறான். அவன் சொல்கிறான், நான் அந்த தண்டை பின்தொடர்வேனோ என்று கேட்டு தேவ சித்தத்துக்காக நடத்தலுக்காக அறிய முற்படுகிறான். தேவ சித்தத்தை அறிய முற்படுகிறீர்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? உங்களுக்கு மேலாக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று பொருளாகும். உங்களுக்கு மேலாக கர்த்தர் ஒருவர் இருந்து செயலாற்றுகிறார் என்பதை புரிந்து இருக்கிறீர்கள் என்று பொருளாகும். ஏனென்று சொன்னால், நாம் என்ன மனித வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள் வாழ்ந்தாலும் கடந்த காலம் நமக்கு தெரியும், நிகழ்காலம் நமக்கு தெரியும், எதிர்காலம் கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். என்னுடைய கடந்த காலம் எனக்கு தெரியும், என்னுடைய நிகழ்காலம் ஓரளவு எனக்கு தெரியும், என்னுடைய எதிர்காலம் என்னை படைத்து அழைத்த அந்த ஆண்டவர் ஒருவருக்கு தெரியும். தேவ சித்தத்தை தேடுகிறோம் என்றால் எல்லாம் அறிந்த ஆண்டவரிடத்திலே, எல்லா செயல்களை செய்ய வல்லமை உள்ள அந்த ஆண்டவரிடத்திலே எல்லா காரியத்தையும் நம்முடைய கண் பார்வையிலே வைத்து அதை செயலாற்றும்படி வழிநடத்துகிற ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்கிற பொருளாக காணப்படுகிறது. ஆகவே தேவ சித்தத்தை தேடுகிறீர்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? உங்களை நீங்கள் நம்பவில்லை, உங்களை நீங்கள் சார்ந்து கொள்ளவில்லை, உங்களுடைய பலத்தை நம்பவில்லை, உங்களுடைய சுய சக்தியை நம்பவில்லை, கர்த்தரை நம்புகிறீர்கள் என்கிற பொருளாகும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்திலே தேவ சித்தத்தை கேட்டான். தேவன் அவனுக்கு தெளிவாய் பதில் சொன்னார். அந்த தண்டை பின்தொடர், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அப்படியே கடந்து போனான். அமேலிக்க வாலிபனை அவன் பார்க்கிறான். பார்த்து அந்த வாலிபன் மூலமாக அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை அவன் பெறுகிறான். பாருங்கள், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அமேலிக்க மக்கள் மத்தியிலே வேலை செய்த ஒரு எகிப்திய பிள்ளையாண்டானை காண்கிறான். நான் முதலாவது அவனை அமேலிக்கன் என்று சொன்னேன். ஆனால் திருமறையிலே அவன் அமேலிக்க கூட்டத்திலே வேலை செய்த ஒரு எகிப்தியன். அவன் மூலமாகத்தான் தாவீது அமேலிக்கரை மடங்கடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். சகோதர சகோதரிகளே, தேவ சித்தம் செய்ய முற்படுங்கள். தேவ சித்தம் செய்வது அங்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தேவ சித்தம் செய்கிறானோ அப்போது அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. அதனுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார் என்கிற ஒரு பொருளாகும். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு தேவ சித்தத்தை நடத்தலை பெறக்கூடிய வழிகள் வருகிறது. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் நட்சத்திரங்கள் மூலமாக தேவ சித்தத்தை அறிய முற்பட்டார்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று நட்சத்திரத்தின் மூலமாய் அறிந்து கொண்டார்கள். அந்த கிழக்கில் வந்த சாஸ்திரிகள் வான சாஸ்திரிகள் என்று சொல்லலாம், ஆண்டவரை அறியாத மக்கள் என்று சொல்லலாம். என்னுடைய கருத்தின்படி, என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் தெய்வத்தை அல்லது இரட்சகரை, கர்த்தரை அறியாதவர்கள் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். இரண்டாவதாக அதே 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் அங்கே நடத்துகிறார். அங்கே சாஸ்திரிகளோடு சொப்பனத்தில் பேசுகிறார்,
யோசேப்போடு சொப்பனத்தில் பேசுகிறார். ஆகவே தேவ நடத்தல் பெற நட்சத்திரம் பயன்படுத்தப்படலாம். அதே சமயத்திலே அங்கே சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசலாம். அதே மத்தேயு 2 வாசித்து பாருங்கள். அங்கு ஆண்டவர் தூதர்கள் மூலமாய் தூதன் வழியாக யோசேப்பையும் அங்கு சாஸ்திரிகளையும் அங்கே எச்சரிக்கிறதை நாம் திருமுறையிலே பார்க்க முடிகிறது. ஆகவே தூதன் வழியாகவும் ஆண்டவர் நடத்தலாம். அதே மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதபாரர்களை அழைத்து ராஜா கேட்கிறார், யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் என்று. அவர்கள் சொன்னார்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் பெத்லெகேமிலே பிறப்பார் என்று சொல்லி அதை தெளிவாய் சொன்னார்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், நட்சத்திரத்தை கண்டு தேவன் நடத்துதலை பெறுவது திருமுறைக்கு விரோதமாகும். அந்த கிழக்கிலிருந்து அந்த சாஸ்திரிகள் ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்த ஒரு விசுவாசிகள் கிடையாது. ஆனால் என்றைக்கு ஆண்டவரை தொழுது கொண்டார்களோ அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பின்னாலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். நட்சத்திரங்களை பார்த்து வாழ்வது நல்லதல்ல. அதே சமயத்தில் சொப்பனங்களை மாத்திரம் சார்ந்து கொள்வதும் சிறந்ததல்ல. சொப்பனங்கள் வழியாக கர்த்தர் பேசலாம், ஆனால் நாம் நினைத்த உடனே தேவனிடத்திலிருந்து சொப்பனம் வருவதில்லை. தூதன் வழியாகவும் ஆண்டவர் நடத்தலாம், நாம் நினைக்கும் போதெல்லாம் தூதன் வருவதில்லை. ஆனால் நிரந்தர வழிநடத்தல் பெறுவதற்கு வழி என்ன? நம் கையில் உள்ள திருமுறையை கவனமாய் வாசித்து திறந்த உள்ளத்தோடு ஆவியானவருடைய நிலைப்பாட்டிலே இதை ஆராய்வோமானால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவனமாய் வசனத்தின் மூலமாய் திருமறை போதனையும் வழியாக அருமையாய் நடத்துகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் கர்த்தரின் சித்தம் செய்ய முற்பட்ட நல்ல பண்புள்ளவன். இரண்டாவதாக இந்த சங்கீதக்காரிடத்தில் இன்னொரு பண்பு இருக்கிறது. அந்த பண்பு என்ன? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். தாவீதினுடைய மனிதர்கள் 600 பேர் இருந்தார்கள். ஆகவே தாவீதினுடைய மனைவிகள் 600 பேருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் அங்கே அமேலிக்கராலே கொள்ளையாடப்பட்டு போய்விட்டது. இதை நினைத்து 600 பேரும் விடாய்த்து அழுதார்கள். தாவீதுக்கு விரோதமாய் 600 பேரும் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். விரோதிகளாக மாறினார்கள். தாவீது கர்த்தரை தேடினான், கர்த்தர் வழிநடத்தினார். அமேலிக்கரை அவன் பின்தொடர போகிறான். அப்படி செல்லும் பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? 200 பேர் தாவீதோடு செல்லவே இல்லை, ஆற்றங்கரையிலே நின்று விட்டார்கள். 400 பேர் அங்கு தாவீதோடு செல்கிறார்கள். அமேலிக்கரை தாவீது முறியடித்து சகலவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. 1 சாமுவேல் 30 பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரும்போது அங்கே 200 பேர் தாவீதோடு ஒத்துழைப்பு தராதபடி ஆற்றங்கரையிலே சோர்ந்து கிடந்தவர்கள் வெற்றியோடு தாவீதும் 400 பேரோடு வரும்போது அந்த 200 பேரும் தாவீதை வரவேற்க வருகிறார்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் சொல்கிறது 21 தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்துக்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்திடத்திலே சுக செய்தியை விசாரித்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடத்திலே நானும் நீங்களும் இருந்தால் என்ன இருப்போம்? எங்களோடு வராமல் 200 பேரும் விடாய்த்து நின்று விட்டீர்கள், எங்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் அங்கே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தீர்கள். இன்றைக்கு ஜெயம் பெற்று வரும்போது எங்களை வரவேற்கிறீர்களே, உங்களுடைய இருதயம் என்ன என்று சொல்லி கடினமாய் தடித்த வார்த்தைகளை சொல்லி அவருடைய உள்ளங்களை நாம் விசனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் தாவீதுடைய சிறந்த பண்பை பாருங்கள். தன்னோடு வந்தவர்களை போல தன்னோடு வராதவர்களையும் அவன் சுக செய்தியை விசாரிக்கிறான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார், உங்கள் சத்துருக்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள், உங்களை விரோதிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொன்னாரே. அந்த ஆண்டவராகிய கர்த்தரை போலத்தான் தாவீதின் ராஜாவாகிய மாற விரும்புகிற இந்த தாவீது 1 சாமுவேல் 30 நடந்து கொண்டான். தாவீதினுடைய சிறந்த பண்பு என்ன? தன்னை கசந்தவர்களுக்கும் தன்னோடு உடன் வராதவர்களுக்கும் தனக்கு ஒத்துழைப்பு கொடாமல் தனித்து நின்றவர்களையும் அவன் சுக செய்தி விசாரித்து அவளோடு உள்ள உறவை சரி பண்ணி கொண்டான். ஆகவே தாவீதினுடைய முதல் சிறந்த பண்பு என்ன? தேவ சித்தத்தை அறிய முற்பட்டான். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? தாவீது உறவுகளை அவன் சரியாக அதை
மேன்மைப்படத்தக்கதாக அதை காத்து கொண்டான். உறவுகள் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். என்னை பொறுத்தவரையிலே உறவுகள் என்பது ஒரு நூலுக்கு நான் ஒப்பிடுவேன். நூலை கொஞ்சம் இழுத்து கடினமாய் பிடித்தால் நூல் அறுந்துவிடும். அதே போலத்தான் உறவுகள். உறவுகளிலே கொஞ்சம் கடினமாய் பேசி பாருங்கள், கடினமாய் நடந்து பாருங்கள், கடினமாய் உங்கள் முகத்தை மாற்றி பாருங்கள், உங்களை நேசிக்கிறவருடைய இருதயம் அங்கு கசந்து போகும், உறவுகள் உடைந்துவிடும். திருமறையிலே உறவுகள் உடையாது என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. உறவுகள் என்றால் உடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடைந்த உறவுகளை நாம் சரி பண்ண அழைக்கப்படுகிறோம். பிதாவுக்கும் இந்த உலகத்தினுடைய ஜனங்களுக்கும் உறவு உடைந்தது. ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த உடைந்து போன அந்த உறவை புதுப்பித்தார் அல்லவா? அதே போலதான் சங்கீதக்காரனாகிய தாவீதும் தன்னோடு கசந்து போன அந்த 200 பேர்களுடைய உறவை அவன் மேன்மைப்படும்படியாக அவன் பிரயாசப்பட்டான். ஆகவேதான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 21 சொல்கிறது, அவருடைய சுக செய்தியை விசாரித்தான். இன்னும் நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீதோடு வந்த மனிதர்களும் அந்த மனிதர்களிலே மனுஷரில் பொல்லாதவர்களும் தாவீதை பார்த்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அந்த 200 பேரும் நம்மோடு யுத்தத்துக்கு வரவில்லை. அவர்கள் தங்களுடைய மனைவிகள் பொருட்களை எடுத்துக்கொண்டு போகட்டும், வேறு எதையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். பல சமயங்களிலே நாம் தேவ சித்தம் செய்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட நடக்கிறவர்கள், வாழுகிறவர்கள் நமக்கு அநேக மனித ஆலோசனை சொல்வார்கள். சில சமயங்களிலே உபத்திரங்கள் வரும்போது தேவ சித்தத்தை தேடின மனிதர்கள் ஆசீர்வாதம் வரும்போது தேவ சித்தத்தை தேடுவதில்லை, மனித சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இங்கே தாவீதோடு வந்த மனிதர்கள் சொன்னார்கள், அந்த 200 பேர் தங்கள் மனைவிகள், பிள்ளைகள், உடைமைகளை கொண்டு போகட்டும், வேறு எதையும் கொடுக்க கூடாது என்று சொன்னவுடனே சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன பதிலை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 23 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கைகளிலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவர் அருமையாய் சொல்கிறார். ஆகவே இந்த காரியத்திலே உங்கள் சொற்களை கேட்க யார் சம்மதிப்பான்? ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கு பங்குவிதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதை பிரமாணமாகவும் கட்டளையாக மாற்றினான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த இடத்திலே அந்த ஜெயத்துக்கு காரணம் கர்த்தர் என்றும், அந்த கர்த்தர் கொடுத்த ஜெயத்தினாலே நம்மோடு வந்த 400 பேருக்கு என்ன பங்கு உண்டோ அதே போல வராத அந்த 200 பேருக்கு பங்கு உண்டு என்று சொல்லி அதை கட்டளையும் பிரமாணமாக வைத்தான். அது இன்று வரையில் நடைமுறையில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த 2வது நல்ல பண்பு என்ன? உறவுகளை மேன்மைப்படுத்த அவன் பிரயாசப்பட்டவன். கடைசியா ஒன்றை சொல்கிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய நண்பர்களுக்கு அவன் வெகுமதிகளை அனுப்பினான். அந்த வெகுமதிகளுக்கு பேர் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 30:26 வாசிக்கிறோம். இந்த 3வது பண்பு என்ன? தனக்கு உதவி செய்தவர்கள் தன் நண்பர்களை மறக்காத, நன்றி மறவாத ஒரு மனித பண்பிலே அவன் சிறந்திருந்தான். என்னுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அநேகர் நமக்கு உதவி செய்வார்கள். ஆனால் உயர்ந்து வரும்போது உதவி செய்தவர்களை மறந்து விடுகிறோம். ஆனால் சங்கீதக்காரன் அப்படி அல்ல. தனக்கு உதவி செய்த நண்பர்களுக்கெல்லாம் தன்னுடைய பங்கிலே, தன்னுடைய செழிப்பிலே, தன்னுடைய விடுதலையிலே ஒரு பங்கை அனுப்பி அதை ஆசீர்வாத பாகம் என்று சொல்கிறான். தன்னோடு வராத அந்த 200 பேருக்கு அவன் தாவீதின் கொள்ளை என்கிற பகுதியை கொடுத்தான். ஆனால் தன்னுடைய நண்பர்களுக்கோ ஆசீர்வாத பாகம் என்று கொடுத்து அவர்களை ஆதரிக்கிறான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? 1, தேவ சித்தத்தை அறிய முற்பட்டவன். 2வது, உறவை மேன்மைப்படுத்த அவன் பிரயாசப்பட்டவன். 3வது, தன்னுடைய நண்பர்களை அவன் மறவாத நிலையிலே காணப்பட்டவன் என்பதை திருமறையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை உடைய தாவீதை நாம் சிந்தித்தோம் அல்லவா? சங்கீதக்காரனாகிய தாவீதிடத்தில் உள்ள நல்ல பண்புகளோடு நம்முடைய பண்புகளை ஒப்பிட்டு பார்ப்போம்.
அந்த பண்புகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா இல்லையா என்பதை பார்ப்போம். காணப்பட்டால் கர்த்தரை தோத்திரிப்போம். காணப்படவில்லை என்றால் நாம் மனம் திரும்பி இப்படிப்பட்ட நல்ல பண்புகளில் ஆழமாய் உன்னதமாய் வளர்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் தாவீதின் நல்ல பண்புகளினால் உங்களை அலங்கரிக்க நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? ஜீவனுள்ள பிதாவே, தாவீதின் சிறந்த பண்புகளை எங்களுக்கு தாரும். தாவீதின் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அறிய முற்பட்டது போல அந்த தேவ சித்தத்தை அறிகிற அந்த நிலையை எங்களுக்கு தாரும். தாவீதின் வாழ்க்கையிலே உறவை மேன்மைப்படுத்தின அந்த நிலைப்பாட்டை எங்களுக்கு தாரும். தாவீதின் வாழ்க்கையின் நன்றி உணர்விலே நாங்களும் நடக்க உதவி செய்யும். தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, இந்த செய்தியை கண்டு கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பண்புகள் அவர்கள் மேலும் என் மேலும் இறங்கி அது வளர்ந்து கனி கொடுக்க உதவி செய்யும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.